ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நம் பங்கின் இளையோர் குழு சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா விண்ணகமே நம் நாடு என்ற உண்மையை நமக்கு உணர்த்தும் உன்னதமான பெருவிழா. வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் என்று தொடங்கிய இறை பயணம் அனைவரையும், எல்லா வழிமரபினரையும் மீட்பதற்காக இறைமகனை மண்ணகத்திற்கு அனுப்பி அவர் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்று நமது நம்பிக்கைக்கு உயிர் தந்திருக்கின்றார். இந்த விண்ணக பார்வை நமது மண்ணக பார்வையை மாற்றாவிடில் வீண். நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள் என்றும் அதன் முன் அடையாளமாக இயேசு தன் தந்தையோடு விண்ணக மகிமையில் பங்கு கொள்வதை நாம் நம்பி ஏற்று வாழ இந்த விழா துணை செய்கின்றது. இயேசுவிற்கு விண்ணகம் புதிதல்ல, விண்ணிலிருந்து வந்தவர் மீண்டும் விண்ணிற்கு சென்றார். நாம் மண்ணிலிருந்து விண்ணகம் நோக்கி செல்ல வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து இக்கல்வாரி பலியில் இணைவோம். மேலும் இயேசுவின் விண்ணக மாட்சியில் பங்கு பெற முயல்வோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மனம் திருந்திய வாழ்வு பெற இறை அருளை வேண்டுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே, ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆவே ஆ ஆ ஆவே. மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகிறது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை திரு வார்த்தைகள் 1-11 முடிய. தியோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே
ஆர்ப்பரித்த கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கிறார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர் ஆண்டவர். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 24 முதல் 28 வரை மற்றும் அதிகாரம் 10, இறைவசனங்கள் 19 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்குள் முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது தம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென்ன உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார்.
ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரை சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திரை சிலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய தமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி தமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் தமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. தமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 46 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் மரணப்படுக்கையிலே இருந்தார். எந்நேரமும் உயிர் பிரியலாம் என்கிற நிலையில் மூடிய கண்கள் திறக்காமலே அவருடைய முனகல் சத்தம் கேட்டது.
என்னுடைய பெரிய மகன் எங்கே என்றார். அப்பா, உங்கள் காலடியில் நான் இருக்கிறேன். நடுமகன் எங்கே என்று கேட்டார். அப்பா, நானும் உங்கள் கால் மாட்டிலே தான் இருக்கிறேன். மூன்றாவது மகன் எங்கே என்று கேட்டார். நானும் இங்கே தான்ப்பா இருக்கிறேன். அந்த நிலையிலும் எரிச்சல் அடைந்தவராக அந்த முதியவர் சொன்னார், எல்லாரும் இங்கே இருந்தீங்கன்னா நான் நடத்திக்கிட்டு வந்த பெட்டி கடையை யார் நடத்துவா? போய் வேலையை பாருங்க என்று அவர் அவர்களை அனுப்பினார். இது நம்முடைய உலகத்தில் எந்த ஒரு தந்தையும் தான் செய்த பணிகளை தன்னுடைய பிள்ளைகளும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புவதும் ஆசைப்படுவதும் வழக்கம்தான். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக தந்தையர்கள் ஆசைப்படுவதும் விரும்புவதும் அதையேதான் இயேசுவும் தனது விருப்பமாக கொண்டிருந்தார். எப்படி அந்த தந்தை தன்னுடைய தொழிலை, வேலையை, பணிகளை தன்னுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, அதே போலத்தான் இயேசுவும் தனது உலக வாழ்வுக்கு பிறகு தன்னுடைய பணியை தன்னுடைய பிள்ளைகளாகிய சீடர்களின் வழியாக வருகிற நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஓங்கி உரக்கச் சொல்வதுதான் இன்றைய இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா. உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது நல்லது. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். இயேசு விண்ணேற்பு அடைந்தார் என்பது தவறான சொல்லாடலாக இருக்கும். மரியா, நம்முடைய தாய் அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்தார். ஆண்டவர் இயேசுவோ விண்ணேற்றம் அடைந்தார். ஆங்கிலத்திலே விண்ணேற்றம் என்பதற்கு அசென்ஷன் என்றும், விண்ணேற்பு என்பதற்கு அசம்ஷன். The ascension of the Lord and the assumption of Mother Mary into heaven. அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு விண்ணுக்கு எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் கடவுள் இறைவன் அவரை விண்ணுக்கு எடுத்துக்கொண்டார். ஆனால் இயேசுவோ விண்ணேற்றம், அவரே விண்ணேறி சென்றார். எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் செல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இந்த ஆண்டவர் இயேசு இறைவனாக இருந்தாலும் அந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் அடிமையின் நிலையை ஏற்று இந்த மண்ணிலே மனிதராக பிறந்து பாவம் தவிர அனைத்திலும் மனிதராய் வாழ்ந்தார். தன்னையே தாழ்த்தி கொண்டார்.
இறைவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதனால்தான் இறைவன் அவரை மிக அதிகமாக உயர்த்தி விண்ணவரும் மன்னவரும் மண்டியிட்டு வழங்கும் அந்த உயர்ந்த நிலைக்கு அவரை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு எங்கிருந்து இந்த மண்ணுக்கு வந்தாரோ, தந்தை தனக்கு என்ன பணியை, வேலையை, கடமையை தந்தாரோ அதை இந்த மண்ணிலே வந்து நிறைவேற்றிய பிறகு மன நிறைவோடு மீண்டும் தந்தையிடம் செல்கிறார். ஆனால் நாம் ஏதோ சொல்கிறோம், மேலே இருந்து கீழே வந்தார், கீழே இருந்து மேலே போனார். சொல்லுவதற்கு எளிதாக இருக்கும், ஆனால் அது என்ன நிகழ்ந்தது என்பதை இயேசுவின் சீடர்களைப் போல நாமும் அறிவோம். இயேசு உயிர்த்தபின் இது ஒரு பாரம்பரியமாக பேசப்படுகிற கதை. இயேசு விண்ணேற்றம் அடைந்ததும் அங்கே கபிரியேல் வானதூதர் வரவேற்றார். பாருங்க, வாங்க, உலகத்துக்கு போனீங்க, எல்லா வேலையும் செஞ்சீங்க, உங்கள் வேலையை தொடர்ந்து செய்வதற்கு ஏதாவது நீங்கள் திட்டம் தீட்டி யாரையாவது தயாரித்திருக்கிறீர்களா? இயேசு ஆண்டவர் சொன்னார், ஆமாம், என்னுடைய சீடர்களை நான் தயாரித்திருக்கிறேன். பேதுருவும் யோவானும் தோமாவும் என்று பலரையும் சீடர்களாக தயாரித்திருக்கிறேன். அப்போ கபிரியேல் வானதூதர் சற்று சிரிப்போடு கேட்டார், யாரு? அந்த பேதுருவா? பாறைன்னு சொன்னீங்க, நீதான் திரு அவையின் தலைவர் என்றீங்க. ஒரு பணிப்பெண்ணுக்கு முன்பாக அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னாரே, அந்த பேதுருவா? தோமான்னு சொன்னீங்களே, அவர் இல்லாத நேரத்திலே நீங்கள் தோன்றிய போது நீங்கள் தோன்றியதாக சொன்னதை அவர் நம்பவே இல்லையே. விழாவில் கைவிட்டு அந்த காயத்தை தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன்னு சொல்ற அந்த தோமா, இந்த மாதிரி 12 பேர் அந்த கூட்டத்தையா நீங்க நம்பி வந்தீங்க? நீங்க வேறு எதாவது திட்டம் வச்சிருப்பீங்க. இயேசு சொன்னார், எனக்கு வேறு எந்த திட்டமும் இல்லை. அவர்களை நம்பித்தான் இந்த பணியை நான் விட்டு வந்திருக்கிறேன். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இதை இன்றைக்கு இந்த விழா நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு என்பது ஒரு தொடர் ஓட்டம். ரிலே ரேஸ் பார்த்திருக்கோம். இந்த தொடர் ஓட்டத்திலே கையிலே ஒரு குச்சியை பிடித்துக்கொண்டு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடி அடுத்தவரிடம் அந்த குச்சியை கீழே விழாமல், கீழே போடாமல் கையிலே கொடுத்து அவர் அதை எடுத்து கொண்டு ஓட, அந்த இது ஒரு தொடர் ஓட்டமாக இறுதியிலே யார், எந்த அணி முதலிலே கையிலே அந்த குச்சியை, கோலை வைத்துக்கொண்டு இலக்கை அடைகிறார்களோ அவர்கள்தான், அந்த அணிதான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இறை நம்பிக்கை வாழ்க்கை என்பதும் ஒரு தொடர் ஓட்டம். இயேசுவிடமிருந்து அந்த நற்செய்தி, இறை வார்த்தை என்கிற அந்த கோலை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சீடர்கள் வழியாக நம்முடைய முன்னவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய
தாத்தா பாட்டி பெற்றோர் நம்மிடம் அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கையிலே அந்த நற்செய்தியை அந்த நம்பிக்கையின் குச்சியை கோலை கொடுத்து அவர்கள் இந்த தொடர் ஓட்டத்திற்கு அவர்களை நாம் தயாரிக்க வேண்டும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை எல்லா இனத்தாருக்கும் அறிவியுங்கள். இதுதான் இயேசு நமக்கு தந்த கட்டளை. இந்த மண்ணை விட்டு மீண்டுமாக தன்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு விண்ணுக்கு செல்லுகிற போது அவர் தந்த கடைசி கட்டளை இதுதான். இது கட்டளை. விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று அல்ல. இது கட்டளை. நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். பவுலடியார் சொன்னார், இது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. நற்செய்தி அறிவிப்பு என்பது திருமுழுக்கின் போது நாம் பெற்றுக்கொண்ட கட்டளை, பணி. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற மருத்துவ அறிஞரை, விஞ்ஞானியை நாம் அறிவோம். எத்தனை பெரிய மருத்துவராக இருந்தாலும் ஆப்பிரிக்க நாட்டிலே கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற மறைப்பணியாளராக அவர் பணி செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தான் 1952ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட பின் சிகாகோ நகருக்கு அமெரிக்காவுக்கு சென்றார். ரயில் நிலையத்திலே அவரை வரவேற்க மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. ஊடகத்துறையினர் அவரை பேட்டி எடுக்க முண்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள், புகைப்பட கலைஞர்கள் எல்லாம். அவர் இந்த ஊடகத்துறையினரை, பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு முன்பாக அவருடைய கண்கள் எங்கேயோ சென்று குத்தி நிலைத்திருந்தது பார்வை. மன்னித்துக் கொள்ளுங்கள், சில நிமிடங்கள் இருங்கள் என்று, காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மிக வேகமாக ஓடினார். எல்லோரும் அவரை திரும்பி பார்த்தார்கள். ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் 2-3 பெட்டிகளை சுமக்க முடியாமல், நடக்க முடியாமல் சுமந்து அவர் ரயிலில் இருந்து இறங்குவதை பார்த்தார். ஓடி சென்று அந்த பெட்டிகளை, சுமைகளை இவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் வாங்கி சுமந்து கொண்டு அதை அந்த நடை மேடையிலே இருந்து அவரை இறக்கிவிட்ட பிறகு மீண்டும் அந்த ஊடகத்துறையினரை சந்திக்க வந்தார். அப்போது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ஐயா, நான் சர்ச்சுகளிலே மறைவுரையை கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போதோ ஒரு நடமாடும் மறைவுரையை நான் கேட்டேன் என்று சொன்னார். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ இதுபோல பிரசங்க மேடைகளில் இருந்து பேசுவது, நற்செய்தி கூட்டங்களை நடத்துவது, மூலை முடுக்கெல்லாம் கையிலே விவிலியத்தை ஏந்திக் கொண்டு மக்களுக்கு அறிவிப்பது என்று மட்டுமல்ல. இன்றைய காலகட்டத்திலே அது ஒருவேளை அது வாய்ப்பு மிக மிக அருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சரை போல
கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, அன்னையாய் ஆயிரக்கணக்கான அனாதைகளை சுமந்த திண்ணையாய், அழுக்கு மனங்களை வெளுக்க வந்த வெள்ளை நதியாய், கல்கத்தா நகரில் சேரி பகுதிகளில் பேசாமலேயே தன்னுடைய பிறரன்பு பணியால், தொழுநோயாளரை தொட்டு தூக்கியதால், இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனித மாண்பை தந்ததால், இயேசுவின் நற்செய்தியை மிகுந்த வல்லமையோடு அறிவித்தாரே அன்னை தெரேசா. அதே போல நாமும் நம்முடைய எடுத்துக்காட்டான இறை நம்பிக்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையால் நற்செய்தியை தினம்தோறும் நாம் வாழுகிற பகுதியிலே, நம்முடைய பணி செய்கிற இடங்களிலே இயேசுவின் சீடர்களாய் வாழுகிற, நடமாடுகிற நற்செய்திகளாய் நாமும் வாழ வேண்டும், வாழ முடியும். அப்படிப்பட்ட சீடத்துவ சாட்சிய வாழ்வை வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் என்று நமக்கும் சொல்கிறார். நம்மை பார்த்து என் மகளே, மகனே பெயரை சொல்லி அழைத்து நீ என் சாட்சி. இயேசுவின் உயிர்ப்புக்கு, அவருடைய வல்லமை மிகுந்த, ஆற்றல் நிறைந்த அன்புக்கு, மன்னிப்புக்கு, இரக்கத்திற்கு, அழுவாரோடு அழுது மகிழ்வாரோடு மகிழ்கிற உள்ளம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விண்ணேற்ற பெருவிழாவாகிய என்று இயேசு நம்மை அழைக்கிறார். நீங்கள் என் சாட்சிகள். சாட்சிய வாழ்வு வாழ இறை அருளை வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கும்
அன்பு சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் சென்று என் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழுங்கள், உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று நம்மை தேர்ந்து நமக்கு கட்டளை தந்த இறைவன் விண்ணேற்றம் அடைந்த இந்த பெருவிழாவிலே அவரது உயிருள்ள வல்லமை மிக்க சாட்சிகளை வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணக வாழ்வை எங்களுக்கு கொடுக்க விரும்பும் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு செய்யும் பணிகளில் இறையமையை விதைத்து இறையாட்சியை உருவாக்க அதனால் வருகின்ற சவால்களை தூய ஆவியின் வல்லமையால் எதிர்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் விருப்பங்களை உள்வாங்கி அவர்களின் தேவைகளை காலத்திற்கேற்ப நிறைவேற்றி தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவாய் செய்திடும் மனப்பான்மையை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் விண்ணேற்றத்தை குறித்து தியானிக்கும் இந்நாளில் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தையும் அறிந்து வறியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஏழைகளுக்கு ஆதரிக்கவும், நோயாளிகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கவும், முதியோர்களை பராமரிக்கவும், தேவையின் உள்ளோருக்கு நம்மிடம் உள்ளதை கொடுத்து உதவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தம் உயிரையே தந்த எம் இறைவா, நாங்கள் அனைவரும் திருமொழிக்கின் வழியாம் பெற்ற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் வகையில் எங்கள் வாழ்வை அன்பால் அமைத்து குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு கிறிஸ்துவை பறைசாற்றும் மக்களாய் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயினால் அவதிப்படும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் விரைவில் குணமடையவும் அந்த நோயினால் ஏற்படும் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியையும் மன வலிமையையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். வெள்ளை தூ
என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதை, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதை, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும். மனம் கமழும் காணிக்கையா, வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும். மனம் கமழும் காணிக்கையா, வெள்ளை தூப புகை போல. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அல்ல, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க
அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை வளமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள்.
தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழாத்தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், தீர்ந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். திருமண அறிக்கை. சென்னை மயில உயர் மாவட்டம் நமது பங்கு சாந்தமிலோசிக்கும் தந்தை திரு சுசேராஜ், தாய் திருமதி சுஜாதா, இவருடைய மகள் செல்வி ஜெனிப்பர் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் திருசிலுவை ஆலய பங்கு தீநகரில் வசிக்கும் தந்தை திரு சங்கர் கிருஷ்ணமூர்த்தி, தாய் திருமதி பிரேமா திரேசால், இவருடைய மகன் செல்வன் எஸ் நரேஷ்குமார் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது மூன்றாவது அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு இருதயராஜ், தாய் திருமதி சகாய மேரி, இவருடைய மகன் செல்வன் பிரதாப் இஸ்ரவேல் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் திருசிலுவை ஆலய பங்கு டி நகரில் வசிக்கும் தந்தை திரு ரூபன் ரகு, தாய் திருமதி பென்சி, இவருடைய மகள் செல்வி சுவேதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது மூன்றாவது அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு துரைராஜ், தாய் திருமதி
மனோன்மணி இவருடைய மகன் செல்வன் பிரேம்குமார் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் அனைத்து புனிதர்கள் ஆலய பங்கு ராஜ சண்முக நகரில் வசிக்கும் தந்தை திரு போவிநாதன், தாய் திருமதி சாரதா மேரி இவருடைய மகள் செல்வி கவிதா செலின் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. இன்று ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. இந்த திருப்பலியை சிறப்பித்த திருத்தல இளையோர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எதிர்வரும் ஞாயிறு அன்று மாலை 5:30 மணிக்கு நமது உயர்மறை மாவட்டத்தின் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி நமது பேராலய வளாகத்தில் நடைபெறும். 5 திருத்தொண்டர்கள் குருக்களாக அருட்பொழிவு பெற இருக்கின்றனர். வழக்கமாக நடைபெறும் மாலை 5:30 மணி ஆங்கில திருப்பலியும் மாலை 6 மணி தமிழ் திருப்பலியும் அன்று நடைபெறாது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருப்பட்ட நிகழ்வு மாலையிலே இருப்பதால் மாலை 5:30 மணி ஆங்கில திருப்பலியும் 6 மணிக்கு நடைபெறுகிற தமிழ் திருப்பலியும் இருக்காது. அன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் பாத்திமா மாதா, அன்பிய இறைமக்களும் பொறுப்பாளர்களும். எதிர்வரும் ஞாயிறு நாம் பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் 4ஆம் அன்பியமான பாத்திமா மாதா, அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். ஜூன் 3ஆம் நாள் புனித தோமையாரின் வணக்க நாள். அன்று மாலை 5:45 மணிக்கு புனித தோமையார் அற்புத தூண் அருகில் திரு ஜபமாலையும் தொடர்ந்து பேராலயத்தில் திருப்பலி, தேர் பவனி மற்றும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்க இருப்பவர்கள் புனித குழந்தை தெரேசாள் வட்ட இறைமக்களும் பொறுப்பாளர்களும். ஜூன் 3ஆம் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று அந்தோணியார்புரத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஜூன் 4ஆம் நாள் முதல் புதன்கிழமை அன்று புனித ஜோசப் காலனியிலே மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஜூன் 7ஆம் நாள் முதல் சனிக்கிழமை இருதயபுரத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மே மாதம் மாதாவின் வணக்க மாத திருவழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற உதவிய பங்கு பேரவையினர், அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால் புனித வின்சென்ட் தே பால் குழுவினர் உங்களது மேலான உதவிக்காக ஆலயத்தின் வாயிலில் காத்திருக்கிறார்கள். உங்களின் தாராள காணிக்கைகளை தந்து உதவுமாறு அழைக்கின்றோம். இந்த வாரத்தில் நாம் சிறப்பிக்க இருக்கிற புனிதர்கள்: 5ஆம் நாள் வியாழன் புனித போனிஃபஸ் அன்புக்குரியவர்களே, நமது பங்கிலே அரசு பொது தேர்வு எழுதிய பிள்ளைகள் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களிலே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலே முதல் 3 இடங்களை வாங்கிய
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்போது சிறிய ஊக்கத்தொகை தந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். 10ஆம் வகுப்பிலே 500 மதிப்பெண்ணுக்கு 489 மதிப்பெண் எடுத்த அஷிதா எபினேஷியா, 500 மதிப்பெண்ணுக்கு 472 பெற்ற ஜான் பிரிட்டோ, 500க்கு 439 எடுத்த லின்சி கிறிஸ்டினா. பனிரெண்டாம் வகுப்பிலே அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் இடங்களை பெற்ற 2 பேர், அவர்களுக்கு நாம் ஊக்கத்தொகை வழங்குவது முடியாது, இயலாது. காரணம், இந்த ஊக்கத்தொகை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு தொடர்ந்து வருகிற மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு. இந்த 2 பேர் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஞாயிறு மறைக்கல்விக்கு வரவில்லை. அதனாலே அவர்களுக்கு இந்த விதிப்படி நாம் ஊக்கத்தொகை வழங்க இயலாது. அவர்கள் 600க்கு 576 மதிப்பெண் பெற்ற மிக்கலின் டோனா, 600க்கு 568 பெற்ற ரயல் அரிஸ்டா. இவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் அவர்கள் மறைக்கல்விக்கு வராத காரணத்தால் அவர்களுக்கு நாம் பரிசு ஊக்கத்தொகை வழங்க இயலாது, வருந்துகிறோம். ஆனால் அடுத்த ஆண்டு, வருகிற ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு தொடர்ந்து அனுப்பி வைக்க வேண்டும். ஏதோ ஜனவரி பிப்ரவரி மாதம் வர இயலவில்லை என்றால் இறுதி நாட்கள் புரிகிறது. ஆனால் வரவே இல்லை என்றால் அது தருவது நியாயமல்ல. வந்த பிள்ளைகள், அவர்களிலே முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் 600க்கு 565 மதிப்பெண் எடுத்த ரூபி ஜோஸ்பின், 600க்கு 544 மதிப்பெண்கள் பெற்ற ஆலன் ஜாக்ஸ், 600க்கு 506 மதிப்பெண் எடுத்த ஷாமினி. இவர்கள் மதிப்பெண்ணோடு மறைக்கல்விக்கும் வந்தார்கள் என்பதனாலே இவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டி மகிழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்தது போல வருகின்ற எதிர்வரும் ஞாயிறு ஜூன் மாதம் 8ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நமது பேர் ஆயரால் நான் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளேன். அதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 5:30 மணிக்கு திருதி ஆண்டவர் ஆலயம் ஸ்ரீனிவாச நகர் கொளத்தூர் பங்கில் என்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற உள்ளேன். எனவே உங்கள் அனைவரையும் எனது பெற்றோர்கள் சார்பாகவும், உடன் பிறந்தவர்கள் சார்பாகவும், மேலும் பங்கு தந்தை சார்பாகவும், பங்கு மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். வந்து எனக்காக என் பணி சிறக்க ஜெபிக்குமாறு உங்களை மன்றாடுகின்றேன். மேலும் எனக்கு இந்த 1 வருட காலமாக பல தளங்களில் பயிற்சி அளித்த நமது பாசமிகு அதிபர் மற்றும் பங்கு தந்தை, பேராலய தந்தை மற்றும் பொருளாளர் தந்தை, உதவி தந்தையர்கள், மேலும் ஆன்மீக தந்தையர்கள் அனைவருக்கும், மேலும் பங்கு பேரவை மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஜெபங்களை உரிதாக்கி கொண்டிருக்கிறேன். நன்றி.
அனைவரையும் நான் இதயம் கனிந்த நன்றியோடு நான் நினைத்து பார்த்து உங்களுக்காக நான் தொடர்ந்து என்னுடைய பணியில் நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகின்றேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், மற்ற குருகளுக்காகவும் ஜெபியுங்கள். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே திருத்தொண்டராக களப்பணி செய்து மிக சிறப்பாக களப்பணி செய்து குருவாக அருட்பொழிவு பெற இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் மரிய ராபின்ஸ்டன் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிற அந்த திருப்பலியிலும் இயன்றவர்கள் கொளத்தூர் ஸ்ரீனிவாச நகர் திரு இருதய ஆண்டவர் பங்கிலே நடைபெறுகிற அவரது முதல் நன்றி திருப்பலியிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மாடி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை
வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே.